தன்னிலையில இருக்கிற மனுஷனால வெற்றதை ரசிக்க முடியாது சார். வெற்றதை ரசிக்கவே முடியாது. தன்னிலை மறந்துருக்கும் பொழுது வெற்றதை ரசிக்க வந்த அந்த பையனை கைப்பட வெட்டுறானு சார். அவன் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தான். இதே நீ அவன் ஊர்ல போய் பண்ணிடுவேன், நீ அவன் ஊர்ல பண்ணிடுவேன், அவன் ஊர்ல எரிச்சுப்பானு சார். அவ்வளவுதானே, ஓட விட்டு அப்படி எரிப்பான். வேலை பார்க்கறவன் கூட எங்க ஆளு, அவன் வேலையை முடிஞ்சு கடைச்சு போய் உட்காந்தா நீ அவனை வச்சு ரீல் போடுவ, அவன் மேல நீ அருவாலை தூக்கி எறிங்க. அவன் தடுத்தானா அவனை தூக்கி 4 பேர் வெட்டி அதை வச்சு வீடியோ போடுவீங்க. இதே மாதிரி எங்க ஊருக்கு நீங்க வேணா தனியா வந்து மாட்டீங்கன்னா நாங்க பண்ணாலும் ஏற்றுக்கிறீங்க வேணாம். இப்ப இதை இப்படிதான் ஆகப்போது பாருங்க. காவல்துறையினர், அவர் பேர் கணேஷ், அவர் சப்ளை பண்ணியிருக்காரு. அவர் எதுல சப்ளை பண்ணாரு, அந்த மாதிரி வேற விஷயம் இவங்க பிடிக்கிற கஞ்சா எடுத்து அவரு சப்ளை பண்ணி காசு பார்த்துருக்கிறாரு. அதை கொண்டு வெளில சப்ளை பண்ணி அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் யாருன்னா பள்ளிக்கூடத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள். ஒரு ஃபேமிலி கெட்டு பையனுக்கு பிறந்த நாள் வச்சு ஃபுல்லா கஞ்சா சப்ளை வந்து வர எல்லாருக்கும். இது என்ன எதுவும் மறைமுகமா நீங்க லீகலா மாத்திட்டாங்களா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் சத்யன் ராமசாமி, அரசியல் விமர்சகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிப்பு, ட்ரக்ஸ் எல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் தான் இப்போ திருத்தணி போனப்போ கஞ்சா போதையில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு வருது. இது தேசிய அளவில் மிகப்பெரிய செய்தியாகவும் வருது. இவங்க உண்மையிலே ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிச்சிட்டாங்களா இல்லை சும்மா சொல்றாங்களா? தமிழ்நாட்டில் என்னதான் நிலவரம் நடக்குது? என்ன தமிழ்நாட்டில் கஞ்சா அப்படின்றது தலைவரித்து ஆடுகிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதை பற்றி நம்ம குறிப்பிடும் பொழுது தலைவிரித்து ஆடுகின்ற வார்த்தை வந்து போதாது சார். அதாவது ஏறக்குறைய கடைசி ஒரு 7-8 மாசத்திலேயே 710 கேஸுக்கு மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கஞ்சா கேஸ். மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1% கூட இருக்காது, இவங்க பிடிச்சிட்டோம், ஃபைல் பண்ணியிருக்கோம் கேசஸ் 1% கூட இருக்காது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இங்க கஞ்சா இல்லாத மாவட்டமே இல்லை, கஞ்சா இல்லாத ஊர்களே இல்லைன்ற அளவு கஞ்சா பரவி இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு நம்ம காரனோடை பகுதியில இருக்கிற சுங்கச்சாவடியில கிட்டத்தட்ட 320 கிலோ 150 பண்டல், ஒரு பண்டலுக்கு ஏறக்குறைய 2.1 அப்படின்ற மாதிரி ஒரு பண்டல் 2 கிலோ 320 கிலோ. எப்படின்னா ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக்கு மேல ஒரு ஷீட்டு, ட்ரக்கு பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, சொல்ல ட்ரக்ல அது ஒரு கீழே 150 பண்டல் அடிக்க, அதுக்கு மேல ஒரு ஷீட் மாதிரி அடிக்க, அது எம்டி வண்டி மாதிரி காமிச்சு கொண்டு போறாங்க. அதிகாரிகள் அதை சீஸ் பண்ணி அந்த ஷீட் அப்படியே இது பண்றாங்க. கிட்டத்தட்ட படத்துல வர்ற மாதிரி இருக்கு. படங்கள்ல கூட அத்தனை பண்டல் பார்க்க முடியாது. இது ஒரு ரியாலிட்டியில இருக்கு, படங்களோட கம்மியா இருக்கு சார். படங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் வந்து அந்த கஞ்சா பிசினஸ் எப்படி பண்றோம், இங்க தயாரிக்கிறேன், இதெல்லாம் படம் கூட வந்து. ஆமா, அதை விட மோசமா பாத்தீங்கன்னா 320 கிலோ. போன மாசம் தான் என்னோட இன்னவிசரியார் தான் காஞ்சிபுரம் காவல்துறையினர் வந்து செங்கல்பட்டு காவல்துறையினர் வந்து 707 கிலோ கஞ்சாவை எரிச்சிருக்காங்க, அவ்வளவு சீஸ் பண்ணிருக்காங்க. 707 கிலோ கஞ்சாவை சீஸ் பண்ணி அவங்களுடைய வேர் ஹவுஸ்ல வச்சு அதை ஒன்னா போய் எரிச்சிருக்காங்க. அது இல்லாம ரீசெண்டா போன மாசம் வந்து இங்க நெல்லையில கூட, ஆமா, அதாவது நீங்க ஒண்ணு சொல்லிங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன் சார், மாறி மாறி சொல்லிட்டே இருக்கேன். நான் ஒரு ஊரை சொல்லும்போது ஐயோ அந்த ஊரை நான் மறந்துட்டேனே அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது, அதான் உண்மை. நம்ம போரூர் டோல்கேட் இருக்கு இல்லைங்களா, போரூர் டோல்கேட் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கஞ்சா தான், ஒரு 1/2 கிலோ கஞ்சா தான், அதை எடுத்துட்டு பைக்ல கொண்டு போறான். அவன் மாட்டிக்கிறான். அவன் எந்த ஊருக்காரன், என்ன எது, என்ன எப்படி கிடைச்சது, என்ன எதுன்னா அது அப்படியே கொடுங்கையூருக்கு பாஸ் ஆகுது இந்த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்கையூருக்கு பாஸ் ஆகி இந்த கேங்கே கொடுங்கையூர்ல இருந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி போலீஸ் கொடுங்கையூர்ல போயிட்டு ஒரு 5 பேரை தூக்குது. அவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது யாரு உங்களுக்கு சப்ளை பண்றா அப்படின்னா கணேசனும் ஒரு காவல்துறையினர் சப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு காவல்துறையினர், அவர் பேர் கணேஷ், அவர் சப்ளை பண்ணியிருக்காரு. அவர் எதுல இருந்து எடுத்து சப்ளை பண்ணாரோ அந்த மாதிரி வேற விஷயத்துல இவங்க பிடிக்கிற கஞ்சா எடுத்து அவரு எங்க சப்ளை பண்ணி காசு பார்த்துருக்கிறாரு. அதை கொண்டு வெளியில சப்ளை பண்ணி வாங்கி அவங்க வெளியில, அவ்வளவுதான், அவங்க வெளியில வைக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் மாட்டிருக்காப்புல, மாட்டி 5 பேர் கூட சேர்ந்து அவரையும் சேர்ந்து இப்ப அவரையும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அது இப்படி ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல, வெறும் பஸ்ல ஒரு 2 பேர் சேர்ந்து 5 கிலோ கஞ்சா எடுத்துட்டு போறானுங்க. எங்கன்னா கடலூர்ல
கடலூர்ல பஸ்ஸில் 5 கிலோ கஞ்சாவை 2 பேர் ஆளுக்கு 2 கிலோ பாக்கெட்டு மாத்திரை எல்லாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒரு சைட்ல கடலூர்ல மாட்டாங்க. அது இல்லாம நம்ம அதாவது சாக்லேட் வடிவத்துல 2 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வந்து இங்க கடை போட்டு மளிகை கடையில அதுல சாக்லேட்ல கஞ்சா போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு, ஆமா. காலேஜ் பசங்களுக்கு. ஆமா, ஒரு சாக்லேட் 50 ரூபா. ஆமா, ஒண்ணுமில்ல. இப்போ ஒரு சாக்லேட்டே நம்ம வீட்லயே வந்து ஒரு பையன் இருக்கிறான், 7-8 வயசு பையன் சாக்லேட் வாங்கிட்டு வந்து வீட்டுல நம்ம முன்னாடியே சாப்பிட்டா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், சாக்லேட் சாப்பிட்டு இருக்கோம், சரி பையன் என்ன இன்னும் சாக்லேட் சாப்பிட்டு இருக்கோமோ, கொஞ்சம் வயசு பையனா இன்னும் அது அப்படிமோ, அவன் பாட்டு சாப்பிட்டு அப்படி படுத்து தூங்கிடுவான். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எங்க நடக்குதுன்னா, நான் சொல்ற இந்த கடைகள் வந்து ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு. அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவருடைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. எடுத்துட்டு போனா இங்க இருந்து இதெல்லாம் சப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டா ஆளாளுக்கு ஒரு ஊரை சொல்றான். ஒருத்தன் வந்து மதுராவில சொல்றான், இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா வேசப்பாடி சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஊர் சொல்றான். பிடிச்சிட்டு போனான். இவங்க எல்லாரும் ஒரு நெட்வொர்க். யாரோ ஒருத்தன் வந்து இப்ப இந்த நீங்க பாத்திருப்பீங்க, பைக்ல கொண்டு வந்து இந்த பண்ணு அது இதுன்னு ஒன்னா சப்ளை பண்ணிட்டு கடைக்கடையா சப்ளை பண்ணிட்டு போவாங்க, பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் எடுத்து கொண்டு வந்து கடைக்கடையா சப்ளை பண்ணிட்டு போறான். அவன் எங்கன்னு பார்த்தா ஒருத்தன் வியாசப்பாடியில இருக்கான், ஒருத்தன் மதுரவாயில இருக்கான். அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சா கிட்ட 17 கடைகள்ல, சென்னை முழுக்க 17 கடைகள்ல அவன் மட்டும் அவன் என்ன சொல்றான், இது ஒரு பெரிய கேங்கு, பெரிய நெட்வொர்க்கு, எனக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனா எனக்கு சப்ளை பண்றாங்க. என்ன மாதிரி ஒரு 20-30 பேர் வாங்க வருவாங்க, நான் பாத்திருக்கேன். யாரு என்ன எதுன்னு பேரு தெரியாது, நாங்க பேசிக்கிற மாட்டோம் வச்சுக்கிற மாட்டோம், வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறான். அந்த இடத்த போய் விசாரிக்கிறாங்க. அது என்ன இடம் எதுன்னு விசாரிச்சு போய் தேன்னா ஒரு ரயில்வே குவார்டர் இது இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ராக் பக்கத்துலயே சும்மா அபேண்டன் பில்டிங் எல்லாம் இருக்கும், யாருமே யூஸ் பண்ணாம சும்மா அப்படி அவங்க அந்த பக்கத்து பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அப்படி ஒரு பில்டிங்ல இந்த மொத்த இந்த மொத்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி தமிழ்நாடு எங்கும் நீங்க தேட தேட தோண்ட கிடைக்கும். இதுல என்ன பிரச்சனை, அந்த கஞ்சாவை அடிச்சுட்டு செத்து போனதுன்னா பரவாயில்ல, எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணி செத்து போயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ரயில்ல விழுந்து செத்து போனாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா கைத்தட்டி சிரிச்சுட்டு நம்ம அடுக்கு கொண்டாடிட்டு இருந்துடலாம். பொதுமக்களை துன்புறுத்துறாங்க சார். இது எங்க நடக்குது? ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவருடைய தொகுதியில குளத்தூர்ல கஞ்சா அடிச்சு இவ்வளவு ஃபுல் போதையில இருக்கானுங்க, கஞ்சா போதையில இருக்கானுங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல போறோம் இல்லையா, நம்ம சும்மா ரோட்ல போவோம், எதுக்கு போவோம், நம்ம வீடுகளுக்கு போவோம், ஆபீஸ் போயிட்டு போவோம். அவங்களுக்கு ஒரு வெட்டுனா அப்படின்னா கையில ஒரு வெட்டு, முதுகுல ஒரு வெட்டு, கழுத்து பக்கத்துல ஒரு வெட்டு. ஏன் அப்படின்னா நான் கஞ்சா போதையில இருக்கேன். நான் ரோட்ல போறவன பூரா வெட்டுறேன் அடி கூட அவர் 2 அடி அடிச்சுட்டு அடிப்படையான பரவாயில்ல சார், வெட்டுறானு சார். உண்மையிலே ஒருத்தர் 2 வெட்டு கழுத்துல இந்த இடத்துல வாங்கியிருக்கான். தெருநாய் கடியை விட அதிகமா இருக்கும் போல இந்த பிரச்சனைகள். இவங்க அப்படிதான் இருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னு கேளுங்க, அவனுக்கு வெட்டுறானு வைக்கிறானு இதெல்லாம் நடக்குது. கிரிஜா நகர்ல குளத்தூர்ல நடக்குது, கிரிஜா நகர் குளத்தூர் நடக்குது. இது ஆட்டோமேட்டிக்கா அங்க வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய சப்போர்டர் போல. அதாவது பாஜகவினுடைய சப்போர்டர்னா இந்துத்துவா சப்போர்டர்னு வைங்களேன். பாஜக கட்சியில இல்ல, ஒரு இதுல பதவியில இல்ல, பொறுப்புல இல்ல, மோடியை பிடிக்கும் போல இருக்கு, இந்துத்துவா சப்போர்டர் போல இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பாருங்க குளத்தூர்ல இது நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து இதுல போட்டாரு. அவர் வீட்டுல உள்ள சிசிடிவி கேமராவோட வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டாரு. போலீஸுக்கு அப்புறம் தான் நியூஸ் தெரிய வருது. போலீஸ் என்ன பண்ணணும், டைரக்டா அவரை போய் பிடிச்சிருச்சு. எப்படி போலீஸ் எதுக்கு வெளியிட்டுன்னு அவரை போய் பிடிச்சிருச்சு. அவரை போய் பிடிச்சதுக்கு அப்புறம் பாஜக 2 பேர் 4 பேர் சத்தம் போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களை யாரும் தேடி இருக்கு, எத்தனை நாள் தேடி இருக்கு, 9 நாள் தேடி இருக்கு. 9 நாள் தேடி இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சரணடைகிறாங்க. எப்படி 9 நாள் தேடினதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து சரணடைகிறாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களோட தேடுதல் வேட்டை இருக்கு. இது ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலினோட குளத்தூர் தொகுதியில நடந்திருக்கு. இது யாரு சொல்றா, அதிமுகவினுடைய எடப்பாடி அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த திரைத்துறையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா கஞ்சா தான். ரீசெண்டா கூட சிம்பு ஈஸ்வரன் படத்தினுடைய ஒரு இணை தயாரிப்பாளர் சரப்தீன் ஒருத்தர், ஆந்திராக்காரர் போல, இங்க வந்து தங்கியிருக்காரு. அவரு ஒரு தொழிலதிபரா, சரத்னு யாரோ ஒருத்தர், ஓஜி கஞ்சாவா, மெத்தை விட ரொம்ப மோசமா இருக்கான். மெத்து அதுன்றது அது கம்ப்ளீட்டா ஒரு கிலோவே பாத்தீங்கன்னா 11 லட்சம் 12 லட்சமா அதை அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சு கிட்டத்தட்ட 60-70 பேர் வச்சு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஈசிஆர்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் தெரியாமலாம் இருக்கும். ஐஜி
என்னன்னே தெரியல சார். கன்னியாகுமரியில நேத்து நியூஸ் பார்த்தேன் சார். கன்னியாகுமரியில நேத்து ஃபேமிலியா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு பையனுக்கு பிறந்த நாள் கூப்பிட்டு வச்சு உள்ள கஞ்சா சப்ளை வந்து வர்ற எல்லாருக்கும். இது என்ன எதுவும் மறைமுகமா நீங்க லீகலா மாத்திட்டாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க அதுதான் சார் எனக்கு தெரிய ஒரு ஆப்பிரிக்கால இப்படி இது வந்து கம்ப்ளீட்டா அலோடு. அமெரிக்கால ஒரு சில மாகாணங்கள்ல லீகலா இது அலோடு, ஒரு சில மாகாணங்கள்ல கம்ப்ளீட்டா பேனு. சோ அந்த மாதிரி இங்க ஏதோ இந்த மாநிலத்துல மட்டும் லீகலா இது ஏதோ அலோவ் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அப்புறம் எப்படி என்ன தைரியத்துல இவங்க வந்து நான் 0% எப்படி அது ஏன் சொல்றாரு எப்படி எந்த அதாவது மக்கள் அவ்வளவு முட்டாள் நினைக்கிறாருன்னு ஒண்ணும் புரியல சார். மத்திய பிரதேசல இருந்து வந்த அந்த பையனை கைப்பட வெட்டுறானு சார். ரசிச்சு வெட்டுறானுங்க. எப்படி ஒரு மனுஷன் தானா தன்னிலையில இருக்கிற மனுஷனால வெட்டுறதை ரசிக்க முடியாது சார். வெட்டுறதை ரசிக்கவே முடியாது. தன்னிலை மறந்துருக்கும் பொழுது வெட்டுறதை ரசிக்கும். இதுக்கு சைக்கோ வேற என்ன போடுறாங்கன்னா, நீங்க வந்து அவன் போதையில இருக்கானா என்னன்னு இன்னைக்கு இப்ப வரைக்கும் நீங்க உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வரல. அதுக்குள்ள அவன் எப்படி கஞ்சாவில இருந்தான்னு நீங்க சொல்ல முடியும்? அதான் இவன் போய் இந்த வெட்டுப்பட்டவன் இப்படி கேட்கலாம் தெரியுமா? வெட்டுப்பட்டவன் இவன் வீட்டுல தம்பியா அண்ணனா வரதான் அப்படி கேட்பானா? இந்த இதே கேள்விய அவனுக்கு வெட்டு விழும் போதோ இல்லைன்னா அவன் வீட்டுல அண்ணன் தம்பிக்கு வெட்டு விழும் போதோ இப்படி கேட்பானா? அந்த பையன் வாயே அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குன்னே. நீ ரீல்ஸ் போடுற அவன் பக்கத்துல நான் இருக்கேன் சார், கையை உங்க மேல வாங்குறீங்க, நீ எங்க மேல கை வாங்குறீங்க, டக்குன்னு தடுப்போம். அதான் ரிஃப்ளெக்ஸ் தானே தானே. ஆமா ஆமா. இப்படி அந்த அது ரெண்டாவது. எப்படா என்ன அடிக்கலான்றது ரெண்டாவது சார். நீங்க அடிக்க வரும்போது அப்படி தடுக்கணும்ல. அதானே மனித இயல்பு. அவனு அந்த அளவுக்கு கூட அவன் இல்லாம ரொம்ப பாவமா உட்காந்து எவ்வளவு பாவம் பேசவே இல்லை சார். அவன் ஏதாவது திருப்பி ஒண்ணு 2 அடியாறு அடிச்சு அரைஞ்சு இல்ல என்னத்தையா கொண்டு எரிஞ்சு அப்படி வெட்டு சரி மாறி தள்ளு முள்ளு சாரி ஒரு கைகலப்பு ஆயிருக்கும் ரைட்டு ஏத்துக்கிறேன். அவன் பேச தெரியாது, பேச முடியல, ஏன்னா மொழி ஒன்றும் புரியாது. ரெண்டாவது அவன் அவ்வளவு தைரியமானவன் இல்ல. ஏன்னா அவன் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தவன். இதே நீ அவன் ஊர்ல போய் பண்ணிடுவே, நீ அவன் ஊர்ல பண்ணிடுவே, அவன் ஊர்ல எரிச்சுப்பானு சார். அவ்வளவுதானே, ஓட விட்டு அப்படி எரிப்பானு. நீ இந்த ஊர்ல அவன் வந்துட்டான் தனியா வந்துட்டான் பண்றான். நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஊருக்காரன் அந்த ஊர்ல மாட்டானா என்ன ஆகும்? அவனுக்கு ரொம்ப கொடூரமா பண்ணுவானுங்க. இல்ல பாக்குறோம்ல, ட்ரெஸ் எல்லாம் கலட்டி தலையீழ தொங்கிட்டு எரியிறானுங்க பாக்கலாம். அந்த ஏரியால வந்தவனுதான். அப்ப அவனால ஒரு 4 பேர் சேர்ந்தா நீ தாங்குவியா? நீ நம்ம அருவாளுக்கு ஃபேமஸ், அவனுக்கு இது அதாவது இந்த அருவாலே டிசைனா பெருசு பண்றதுதானே அவனுங்க. அப்ப அவனுல ஒருத்தர் நிறைய மாட்டா நீ இதை பண்ண போறேன்னா முதலாளி வளர்ந்து தனியா ஓட்ட மாட்டா என்னத்துக்காக யோசிச்சு பாரு. இப்ப இது அப்படிதான் சார். இது நேஷனல் ட்ரோ. கிட்டத்தட்ட சென்னையில நடந்த இந்த ஒரு விஷயம் இன்னைக்கெல்லாம் அழகா பேசிட்டு இருந்தான். ஏன்னா இவ்வளவு வாய் பேசுறீங்களே, தமிழ்நாட்டுல இவ்வளவு வளர்ச்சி இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, இவ்வளவு கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு மெட்ரோ ரயில் எதுக்கு ஒரு தமிழ்நாடு வேலை பாக்குறீங்களாடா? நைட்டு இருந்து வேலை பாக்குறவங்க கூட எங்காவது பேசிட்டு இருக்கான். ஒரு நாய் ஆளு அங்க இருக்கானா அப்படின்றான். வேலை பாக்குறவங்க கூட எங்காவது அவன் வேலையை முடிச்சு களைச்சு போய் உட்காந்தா நீ அவனை வச்சு ரீல் போடுவ, அவன் மேல நீ அருவாலை தூக்கி எறிவ, அவன் தடுத்தானா அவனை தூக்கி 4-5 பேர் வெட்டி அதை வச்சு வீடியோ போடுவீங்க. இதே மாதிரி எங்க ஊருக்கு நீங்க வேணா தனியா வந்து மாட்டீங்கன்னா நாங்க பண்ணா ஏத்துக்கிறீங்க வேணான்றான். இப்ப இது எப்படிதான் ஆக போகுது பாருங்க, நீங்க வேணா பாருங்க எப்படிதான் ஆக போகுது. இதற்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்க போகுது. இங்க இருந்து அங்க போய் வேலை பாக்குறவனுக்கும் பிரச்சனை வருது. உயிர் ஆமா சார். அவனுக்கு தெரியல சார், ஒண்ணும் இல்ல சார். இங்க இருந்து பஸ் அனுப்புறதுக்கு தமிழ்நாடு ரிமூவ் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை தான் சார். பயந்து போய் தமிழ்நாடு இருக்கு. கர்நாடகாக்குள்ள தமிழக போக்குவரத்து கழகம் அனுப்ப முடியாது, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அனுப்ப முடியாது. அரசே என்ன பண்ணுது, போக்குவரத்து கழகம் என்ன பண்ணுது, தமிழ்நாடுன்றதை எடுத்துரும். எதுக்கு நமக்கு தலைவலி? அவன் போனா பஸ் இருந்தோம் உடப்பா நம்ம யாராவது பண்ணுவோம்னு பயப்படுது. அப்ப பஸ் அனுப்பவே உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு தைரியம் கிடையாது, உனக்கு துப்பு கிடையாது. அப்படிங்கும் பொழுது நாளைக்கு நம்ம ஆளுநருக்கு அங்க போறான், அவனுக்கு இதே மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து பீகாருக்காரன் சாரி மத்திய பிரதேஷ்காரன் இப்படி பண்ண, மத்திய பிரதேஷ்காரன் நம்ம ஒருத்தன் அங்க நடந்திருக்குன்னா ஒரு 4 பேர் அங்க தேடி போய் நம்ம ஆளு தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தர் இருக்கான்னா அவனை இழுத்து போட்டு இதே மாதிரி பண்ணா என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு குதிச்சிட்டு இருப்பாங்க தமிழன். அறிவு இருக்க வேண்டாமா கொஞ்சமாவது? நமக்கு என்ன நடக்குமோ அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் நமக்கு நடக்குன்ற ஒரு பேசிக் இது வேணாமா, காமன் சென்ஸ். அதனால இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு சார், எல்லா வகையிலும். இல்ல இது திட்டமிட்டு ஒரு வேலை பண்றாங்களான்னு தோணுது. ஏன்னா இவங்க கரெக்டா அட்வொகேட்டை வச்சு போய் சரண்டர் ஆகுறது, அப்புறம் அந்த ஏஜ் லிமிட்ல அவங்க வெளியில வர்றது, இது எப்படி திட்டமிட்டு நடக்குதா? ஏன்னா திமுக சார்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கஞ்சாவை எங்களால முடிஞ்ச அளவு பிடிக்கிறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க.
வெளியில இருந்து வர்றதை எங்களால தடுக்க முடியலன்றாங்க. அங்க இருந்து வடக்க இருந்து தான் வருது. ஒண்ணும் இல்ல சார், சிம்பிள். வடக்க இருந்தா வருது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போகுது சார். அதாவது கஞ்சாவினுடைய ஏறக்குறைய கிங் பின்னா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் இவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு வர்றாரு. ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்து இந்தியா முழுக்க சப்ளை பண்றாரு. அவருக்கு அதாவது இன்லெட் எங்க தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டில் தான். ஓ, அவரை பிடிக்கிறாங்க. சென்னையில கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவரை டெல்லியில பிடிச்சு சொன்னாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. இங்க என்னன்னா சார், அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா நீங்க கேட்டத ஒரு தரவுகளை அப்படியே படிக்கிறேன் உங்களுக்கு. நவம்பர் 2024 6.5 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. அதுல 8 பேர் பிடிச்சிருக்காங்க. அதுல 2 பேர் மைனர் பசங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கஞ்சாவை ஏதோ ஒரு வகையில மைனர் பசங்க உள்ள இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். அதே மாதிரி ஜூலை 2025 கிட்டத்தட்ட ஆந்திரால இருந்து வர்ற சரக்கு ஒரு 10 பேர் உள்ள எடுத்துட்டு வராங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 4 பேர் ஒரிசால இருந்து கொண்டு வராங்க. ஒரு 6 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. அதுல 3 பேரு மைனர்ஸ். இது இந்த மாதிரி நம்ம அதாவது இங்க இதுதான் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா தவறு இருக்கு சார். இதுதான் தவறு. அவங்க என்ன வேணாலும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணட்டும். நாங்க இந்த பண்ணல, வெளிநாட்டுல இருந்து வருது, வெளிமாநிலத்துல இருந்து வருது. வெளிநாட்டுல இருந்து வருது, வெளிமாநிலத்துல வருதுன்னா இங்க எவனோ ஒருத்த அதற்கான என்ன சொல்றது ஒரு ஊன்றுகோலா இருக்கு போய் தான் வருது உள்ள. அதற்கான ஒரு என்ன சொல்றது ஒரு சோர்ஸ் அங்க எவனோ ஒருத்த இருக்கான்ல, அவனை பிடிக்கணும்ல. அவனை நம்ம பிடிச்சாதானே தெரியும். வேலை முதல்ல உங்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களை ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் இடத்துல மாட்டினாங்க. அப்போ இங்க அதாவது பெரிய இடங்கள்லயும் பெரிய எலிட் பீப்புள்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ரொம்ப அப்பர் கிளாஸ்லயும் நடக்குது, மிடில் கிளாஸ்லயும் நடக்குது, லோவர் கிளாஸ்லயும் நடக்குது. எல்லா தளத்திலும் இது இருக்குல்ல, பள்ளிகள்ல இருக்குல்ல, கல்லூரி. இது அப்போ அரசை குறை சொல்லி பலன் இல்லையோ? நம்ம சமூகத்தை கண்டிப்பா குறை சொல்லணும் சார். எந்த மாற்று கருத்து இல்லை சார். சார் இது சமூகத்தை குறை சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது. இது சமூகத்தை குறை சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ப்ராப்பரா ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இல்ல. ஆனா கஞ்சாவுக்கு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு சார். கஞ்சா இந்தியாவில யூஸ் பண்றது தப்பு, அது லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல வருது. அப்ப நீ வச்சிருந்தானே அவனை தூக்கி அடிச்சு உன்னை எவன் கேட்க போறான்? அவனை கொண்டுதான் அவனுக்கு என்னென்ன சட்டத்திட்டம் இருக்கோ அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்து அவனை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு. அவனை யார் வேணான்றா? அப்போ நீ லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருக்கிற விஷயத்த ஒரு சமூகத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டாக, சமூகத்தின் மேல ஒரு படிப்பினையாவும் நம்ம திணிக்க முடியாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இதுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ அதுபடி நீங்க பண்ணுங்க, லீகலி பவுண்ட் பண்ணுங்க இவங்க எல்லாத்தையும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதனால அந்த அரசு தான் ஆட்டோமேட்டிக்கா வர சொல்ல முடியும். காவல்துறை இவங்க சரியா பயன்படுத்தலன்றீங்க? காவல்துறை பயன்படுத்தவே இல்லைன்ற, சரியா இல்ல சார், பயன்படுத்தவே இல்லை சார். காவல்துறையில ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு நபரே வெளியில எடுத்து விற்கிறாரு அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த வகையில இதை ஏத்துக்கிற முடியும்? நம்ம இது எந்த வகையில காவல்துறை இதுல சரியா ஒரு ஒழுங்கா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்த்துதானே நமக்கு ஒரு அச்சம் வருதா இல்லையா, ஒரு யோசனை வருதா இல்லையா? அப்ப அதனால சார் இங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்குன்றது ஏறக்குறைய 0ல தான் சார். இங்க சங்கர்ஜிவால் வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ப்ராப்பரா நம்ம டிஜிபியை போடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அரசாங்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருக்குன்னு தானே அர்த்தம். சார் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் மேனேஜர், எனக்கு அவர் மேனேஜர் வைங்களேன். நான் ஒழுங்கா இருந்தா நீங்க ஒழுங்கா இருப்பீங்க, அவர் ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்கா இருப்பேன், இவ்வளவு தானே. அப்ப எனக்கு டிஜிபியே இல்ல, அவரும் பொறுப்பு டிஜிபி தான், அவர் என்னைக்குனாலும் போவாரு. அப்ப அவருக்கு நான் ஏன் கேட்கணும்? அவர் ஏதாவது சொன்னா 10ல் 2 கேட்கிறேன், வேருக்கு அவருக்கு முன்னாடி போயிட்டு நிக்க போறேன். ஏன்னா அவரு கிடையாது சார், என் ஓனர் இல்ல, மேனேஜர் தான் இருக்கான். ஓனர் பாத்துக்கலாம், இவன் தானே. இவன் சொன்னா ஒரு 10 விஷயத்துல 2 விஷயம் செய்வோம். இவன் போறதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். அதான் நடந்துருக்கு சார் தமிழ்நாட்டுல. இங்க எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் சரியில்லாம போறதுக்கு காரணம் திமுக அவர்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு டிஜிபி வரல, ஒரு டிஜிபி லிஸ்ட்ல இல்ல, யூபிஎஸ்சி ஒரு லிஸ்ட் கொடுக்குற லிஸ்ட்ல இல்லன்றதுக்காக டிஜிபி நியமனத்தை தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால பொறுப்பு டிஜிபியா இருப்பவரை கண்டு காவல்துறையே அது பயப்படல, காவல்துறை அவருக்கு போதிய மரியாதையை கொடுக்கல. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அனைத்து சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சம்பவம், அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பெண்கள் பாதுகாப்புல நாங்க சென்னை தான் முதலிடத்துல இருக்குது, பெண்கள் முன்னேற்றத்திலையும் நாங்க தமிழ்நாடு அதிகமா தான் நாங்க இருக்கிறோம், அப்புறம் எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிகளோ மற்றவர்களோ எப்படி சொல்ல முடியும்னு அவங்க மறுபடியும். ஏன்னா நீங்க இவ்வளவு ஃப்ரேம் பண்றீங்க, இது பெருசாக்கப்படுது இந்த பலூனு, நீங்க சும்மா சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்குறீங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல சார், கிட்டத்தட்ட ஒரு 15,000 பக்கங்கள் கொண்ட ஒரு பிரதி, அந்த பிரதியை டிரான்ஸ்லேட் பண்ணணும் சார்.
இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம். அதை பண்ண தவறியதால ஆணவ கொலை வழக்கு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆணவ கொலை வழக்கு வந்து கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தள்ளி போகுது. ரைட்டுங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க பெண்களுக்கு எதிராக ஆணவ கொலைகள், பெண்களுக்கு ஒரு காதலுக்கு எதிராக ஆணவ கொலைகள் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. நீ பெண்களுக்கு எதிரான குற்றம்னு வரல, பெண்கள் ஒரு தேவைன்னு ஒரு காதலனை தேடி போகும் பொழுது, ஒரு தேவைன்னு ஒரு காதலனை ஆசைப்பட்டு போகும் பொழுது அந்த காதலனை கொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு. அப்ப அந்த காதலனை கொல்லக்கூடிய சமூகம் வந்து இங்க இருக்குது. அதுக்கும் வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்களின் வழிப்படி அவனை நமக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கேஸை கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? அரசோட வேலை. ரைட்டுங்களா? வெறும் டிரான்ஸ்லேஷன் ஒரு 15,000 பக்கமா அதை டிரான்ஸ்லேட் பண்றது போதிய ஆட்கள் இல்லாதனால டிரான்ஸ்லேட் பண்ணாம போட்டு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த வழக்கு போகுது. எல்லாத்துலயும் மெத்தன போக்கு தான் இருக்கு. நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ன்றது வேற சார், அது ஒரு தனி கேட்டகரி. அது சொல்லிக்கிட்டே போலாம். இடையில கீதா ஜீவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 7,000 சொச்சம் வழக்குகள் வந்து பெண்களுக்கு எதிரான வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஆனா நாங்க 182 கோடி நாங்க வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து நிவாரணம் கொடுத்து அதை நான் காலி பண்ணிட்டோம். எப்படி அப்படின்றாங்க. அவர் இன்னொன்னு சொன்னாங்க, அதுல எங்க மேல நம்பிக்கை இருக்க போய் தான் வழக்கு அவங்களுக்கு புரியல. என்னன்னா 7,000 வழக்குகள் இருக்கும்போது 7,000 குற்றச்சம்பவங்கள் நடக்குதுன்றதான பிரச்சனை. ஏன் அதுல வெறும் SC ST பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அதுல உள்ள மைனர் பெண்களுடைய வழக்கு கிட்டத்தட்ட அதுல 20%. 7,277 வழக்குல 20% அது மாதிரி முடிக்கப்படும். மைனர் பெண்களுக்கு எதிரான வழக்கு முடிக்கப்படல, எல்லாம் பெண்டிங் நிலுவையில் இருக்கு. சோ இப்படி அதாவது பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பெண்கள் எதிர்ப்பு, பெண்கள் அதாவது இடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் ஓடிட்டான் ஊருக்கு. அவன் யாரு என்ன ஏதுன்னு அங்க இருக்க CCTV அவன் நடந்து போறது வைக்கிறதெல்லாம் வச்சு இவனை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 25,000 ஏதோ அந்த ராஜா காலத்துல ஒட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவனை கண்டுபிடிச்சிருந்தாங்க 25,000 அப்படின்னு சொல்லி இங்க தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறையின் சார்பாக அங்க போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. அதான் உண்மை. கண்டே பிடிக்க முடியல. கடைசியில 8 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க அவனை ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. இப்பவும் மக்கள், அந்த ஏரியா மக்கள் கேள்வி கேட்கறாங்க, அது அவன் தானா, அந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ இங்க பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் அவர்கள் பாதுகாப்பாக இல்லை என்பது ரொம்ப தெளிவா தெரியும். சார் கனிமொழி அவருடைய மீட்டிங் சார் இங்க தசரதபுரத்துல, வடபள்ளி தசரதபுரத்துல அவங்க மீட்டிங் வராங்கன்னு கம்ப்ளீட்டா பந்தோபஸ்து போட்டு போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அதுல ஒரு திமுக காரன் ஒரு போலீஸ் அவருடைய இடுப்பை கிள்ளினாங்க. போலீஸுக்கு எங்க இது இல்லைன்ற நீங்க என்ன சார்? இதே மாதிரி போலீஸ் குடியிருப்பு இருக்கு இல்லையா திருச்சியில, காவலர் குடியிருப்புல உள்ள ஓட விட்டு கடைசியில ஒரு காவலருடைய வீட்டுக்குள்ள, ஒரு SI வீட்டுக்குள்ள பூந்து வெட்டினாங்க கிச்சன்ல வச்சு. போலீஸ்க்கே இந்த நிலைமைதான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் யாரு? அதனால இங்க சட்டம் ஒழுங்குன்றது 0. இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ அவங்க கமிஷனர்ஸ், அவங்களோட IPS அதிகாரிகள் இல்ல அப்படிங்கிறதுனால இவங்க திட்டமிட்டு பண்ண இவங்க ஆட்சிக்கு கேடு தானே. ஆமா சார், இவங்க திட்டமிட்டு பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு நம்ம வைக்க முடியாது. திமுக தான் அதற்கு காரணம்ன்றது வைக்க முடியாது. திமுக இது அதாவது கையாள தகுதி இல்லாத ஒரு கட்சின்றது நல்லா தெரியும். இந்த அரசாங்கம், அரசு ஊழியர்களை அவங்களால MK ஸ்டாலினுடைய அரசாங்கம் கம்ப்ளீட் சார். இந்த அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியை எடுத்துக்கோங்க, அப்படின்னா நர்ஸு பிரச்சனையை எடுத்துக்கோங்க, நீங்க போக்குவரத்து ஊழியர்கள் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாரும் ஆல்ரெடி பிரச்சனை பற்றி தான் இருக்காங்க. இதர் சம்பளமோ அப்படி இல்லைன்னா ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி இவங்க வாக்குறுதி கொடுத்தது, இன்னும் 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாளா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை ஏமாத்தினது, இப்ப 120 நாள் 125 நாள் ஆக்கியிருக்காங்க. அதுவும் எடப்பாடியார் அடுத்த திருப்பல அவரு எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, நான் 150 ஆக்கி காட்டுறேன், முதல் கையெழுத்து நான் அதுக்கு போடுறேன். இன்னைக்கு அரசு தரப்புல அரசு ஊழியர்கள்லாம் கொதிச்சு போயிருக்கான். அப்ப அவனை போய் நீ ஒழுங்கா வேலை பாரு அப்படின்னா எப்படி வேலை பார்ப்பான்? எஸ்ஐஆர்ன்ற பேர்ல எனக்கு கூட 2 மரணங்கள் நடந்திருக்கு SIRல கொடுத்த பிரஷர்னால. அப்போ நீ அரசு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டு போய் வேற எதுல பிரஷர் போட்டேன்னா அவனுடைய வேலை எப்படி ஒழுங்கா பார்ப்பான்றது இருக்குல்ல. அப்ப அந்த கேள்வி வருதுல்ல. மொத்தமா மிஸ்மேனேஜ்மெண்ட் சார். இப்போ ஒரு வேலையை நான் ஒழுங்கா செய்வேன் அப்படின்னா இங்க 10 வேலை ஒழுங்கா செய்யல அப்படின்னா இந்த வேலை பார்க்குற இந்த வேலை ஒழுங்கா செய்யற வேலை என்னன்னு பார்த்தா விளம்பரப்படுத்துது. அரசு பண்ண ஒரு சில விஷயங்களும் பெருசா விளம்பரப்படுத்தி பூதாகரமா பண்ணிட்டு அலையிறது. நீங்க 10 வேலை துண்டா கிடைக்குது. அப்படி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு விளம்பரத்தை கையில எடுத்து விளம்பரம், அந்த மாடல் இந்த மாடல் அது இதுன்னு எதையாவது கொண்டு போய்
பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு மக்கள் இந்த தடவை தெளிவான சாட்டை அடி கொடுப்பாங்க. இவங்க வந்து மது ஒழிப்பை வந்து பெரிய பிரச்சாரமா எடுத்து வந்தாங்க. 2016 பெருசா எடுத்தாங்க. ஆனா இப்போ மது ஒழிப்பு, இப்போ ட்ரக்ஸ், ரெண்டு கட்சிகள்லயுமே பெரிய அளவுல மது ஒழிப்பு பெருசா பண்ணல. இளைஞர்கள்ட்டையுமே பெருசா 2016 சார் கனிமொழி அவர்கள் வந்து எங்க அப்பா ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க போடுற முதல் கையெழுத்து வந்து மது ஒழிப்பு தான். இங்க இளம் விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்க அப்பா ஆகல, அவங்க அப்பா அதுக்குள்ள இறந்து தவறிட்டார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் 2019 எலெக்ஷன்ல எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டா முதல் கையெழுத்து அவரு அப்போ 2021 சிஎம் வந்ததுக்கு அப்புறம் இளம் விதைகள் நிறைய இருக்காங்கன்றதுனால நான் வந்து முதல் கையெழுத்து அவர் வந்து இதுக்கு தான் போடுவாரு, மது ஒழிப்பு தான் போடுவார் அப்படின்னாங்க. இப்போ அதே கேள்வி சொன்னீங்களே அப்படின்னு கனிமொழி அவர்கிட்ட கேட்டா இதை சொல்லிதான் அவங்க 2 தடவை ஜெயிச்சாங்க. இங்க தூத்துக்குடியில ஒரு தடவை கனிமொழி அவர்களை தமிழிசை அவர்களை எதிர்த்து வேலை ஜெயிச்சாங்க. இதை கேட்டா அப்படி நடந்து போறாங்க சிரிச்சுட்டே. அதாவது சிரிச்சுட்டு போறாங்க. என்ன சார் மது ஒழிப்பு என்னாச்சு, என்ன ஒண்ணு மேம் சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னா சிரிச்சுட்டே அப்படியே போறாங்க, பதில சொல்லாம. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இங்க மது ஒழிப்புன்றதுக்கு சாத்தியமே இல்லை. மாறாக இங்க டார்கெட் வச்சு டார்கெட் அச்சீவ் பண்ற ஒரே டிபார்ட்மெண்டா மது ஒழிப்பு என்ன சொல்றது டாஸ்மாக் மட்டும் தான் இருக்கு. எப்படின்னா 500 கோடி டார்கெட் வைக்கிறாங்க, 700 கோடி 798 கோடி எப்ப 3 நாள் கலெக்ஷன். இதுல தீபாவளிக்கு மட்டும் வச்ச டார்கெட்டே 500 தான். அதை தாண்டி போயிட்டு இருக்கு. மது அதாவது டாஸ்மாகை சார்ந்த ஒரு முக்கியமான நபர், அதாவது ஒரு முக்கியமான மேலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து புதுசா என்னென்ன இறக்கியிருக்கேன்னு விளம்பரம் கொடுக்குறாரு. டாஸ்மாக் பற்றி எந்த விளம்பரம் வரக்கூடாதுன்றது சட்டம். டாஸ்மாக்ல இருக்கிற எந்த பொருளும் வந்து மார்க்கெட்டிங் செய்யப்படக்கூடாதுன்றது சட்டம். ஆனா அந்த டாஸ்மாகை சேர்ந்த ஒரு மேலாளரே என்ன பண்றாருன்னா இதெல்லாம் புதுசா இறக்கிருக்கோம், அந்த தீபாவளிக்கு வந்து குடிங்க அப்படின்றது. வீரன்னு சரக்கு இறக்குறாங்க, ஃபேமஸ் நீ எல்லா இடத்துலயும் ஃபேமஸ். பவர் ஹவுஸ்ன்ற சரக்கு வரலாறுக்கான ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றான். இப்படிலாம் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துருக்கு. ஏன்னா தமிழக அரசாங்கமே இதை எடுத்து நடத்திட்டு இருக்கு. ரைட்டுங்களா? சோ அதனால இதை தைரியமா இதை எதிர்த்து நீங்க பண்ணிட முடியுமா? நீங்க இது பண்ணிட முடியும் சார். 1967 69 திமுக ஆட்சி வரும் பொழுது அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நீதி நெருக்கடி. அண்ணா அப்பவும் சொன்னாரு, குடிச்சுதான் இல்ல நான் சரக்கனை வித்துதான் எனக்கு வருமானம் வந்துதான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தணும்னா அப்படி தமிழ்நாடு மக்கள் வாழ வேண்டாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து செத்து போறோம் அப்படின்னு கொண்டு வருங்க. ரைட்டுங்களா? உடனடியா 1971 ஐயா கலைஞர் அவர்கள் வந்தோடனே அவர் தான் முதலாக பேன், அதாவது சரக்குக்கு தமிழ்நாட்டுல பேன் இருந்து லிஃப்ட் பண்ணார். முதல்ல மது ஒழிப்ப, அதாவது இருக்கக்கூடாது, மது இருக்கணும் தமிழ்நாட்டுலன்னு கொண்டு வந்து அவர் தான். அதுக்கப்புறம் ஐயா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் 1977 வந்த போது அதை ஸ்டாப் பண்ண, அதை நிறுத்தினார். அதை நிறுத்தினார். அதிமுக காரங்களே கைதானாங்க. அப்போ எம்ஜிஆர் போய் கேட்கறாங்க, நம்ம ஆளுகளே கைதானாங்க, நீங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இல்ல இருக்கட்டும், ஒரு 6 நாள் ஒரு 6 நாள் உள்ள இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ள போட்டாங்க. 1977 1979 வரைக்கும் அதாவது இங்க சரக்கே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரஞ்சித் கூட ஒரு படத்துல காட்டியிருப்பாரு, அதிமுக தான் கள்ளச்சாரம் காய்ச்சறாங்கன்னு காட்டியிருப்பாரு. சார் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில சுய வாழ்க்கையில குடிக்காதவர் சார். நண்பர்களோட குடி சம்பந்தப்பட்ட எந்த பார்ட்டியிலும் கலந்துக்காது சார் எம்ஜிஆர் அவர்கள். அவரே சார் கள்ளச்சாரம் காய்ச்ச முடியாது. ஆனா அவன் ரஞ்சித் என்ன பண்ணான் அப்படின்னா அதிமுக தான் வந்து கள்ளச்சாரம் காய்ச்சது அப்படின்னு சொல்லி காமிச்சான். ஆனா உண்மை என்னன்னா அப்ப திமுக தான் கள்ளச்சாரம் காய்ச்சி பல பேர் உள்ள போனாங்க. அதிமுக ஆட்சியில ஒரு எப்பவுமே எதிர்கட்சி ஆட்சி இருந்ததுன்னா எந்தெந்த வகையில குறைச்சப்பவும் கொடுப்பாங்க திமுக. அது வரலாறு. அப்படி குறைச்சல் கொடுத்து வேற வழி இல்லாம மறுபடியும் 81 80 ஜெயிச்சதுக்கு அப்புறம் 81 தான் கொண்டு வந்தார். அப்பவும் கொண்டு வந்தார். வேற வழி இல்ல, கொண்டு வந்தே நிறைய இறப்புகள் வருது. அப்ப கூட டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சு என்னென்ன பண்ணுறதோ பண்ணி பார்த்தா முடியல, வேற வழி இல்லாம 81 வரையும் கொண்டு வந்தார். அதான் உண்மை. சோ அவரு இருந்த பேனை லிஃப்ட் பண்ணது யாருன்னா கலைஞர், மறுபடியும் அதை பேன் பண்ணது யாருன்னா அதிமுக ஐயா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். சோ அதனால வந்து இங்க திமுக அவருடைய எண்ணமே தவறு, அவருடைய செயல்பாடு தவறுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேப்பரை பார்த்தா. அவருடைய எண்ணமே தவறு. முகவரியிலே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். திமுக எந்த விஷயத்த கையில் எடுத்தாலும் அதுல அவர்களுக்கு ஆதாயம் வேணும். ஆதாயம் வேணும், அதை செய்யாது. அப்படித்தான் திமுக பிசினஸ் ஆயிருச்சு. சரி சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்வச்சதுக்கு ஒரு நன்றி சார்.